காதலர்களுக்கு உதவிய நண்பர்கள் பெண்ணின் உறவினர்களால் கொடூரமாக தாக்கப்பட்டிருக்கிறார்கள். இதனால் அவமானமடைந்த ஒருவர் தீக்குளித்து உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியையும் வேதனையையும் பரபரப்பையும் ஏற்படுத்தி இருக்கிறது. எங்கு நடந்தது இந்த கொடூர சம்பவம் பார்க்கலாம். இவ்வாறு நாடோடிகள் திரைப்பட பாணியில் காதலர்களுக்கு உதவிய 3 பேர்தான் தற்போது நிலைகுலைந்து போயிருக்கிறார்கள். என்ன நடந்தது? நாமக்கல் அடுத்த வளையப்பட்டி வள்ளுவர் நகரைச் சேர்ந்தவர் மணிவண்ணன். இவரும் அதே பகுதியைச் சேர்ந்த ஒரு பெண்ணும் காதலித்து வந்துள்ளனர். வெவ்வேறு சமூகத்தைச் சேர்ந்த இருவரின் காதலுக்கும் உறவினர்கள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். இந்த நிலையில்தான் காதலர்கள் வீட்டை விட்டு வெளியேறியுள்ளனர். அவர்களுக்கு அதே பகுதியைச் சேர்ந்த நண்பர்களான கர்ண மகாராஜா, செந்தில்குமார், ரவி ஆகிய 3 பேரும் உதவி செய்ததாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த பெண்ணின் தந்தை ஜெயராமன் மற்றும் உறவினர்கள் பார்த்திபன், ராஜேஷ் உள்ளிட்டோர் கார்களில் 3 பேரையும் கடத்தி சென்றுள்ளனர். காதலர்கள் 2 பேரும் எங்கே என்று கேட்டு அவர்களை அடித்து உதைத்துள்ளனர். 3 பேரையும் நாமக்கல் மாவட்டத்தில் பல்வேறு இடங்களில் காரிலேயே அழைத்துச் சென்றவர்கள் ஒரு கட்டத்தில் காரில் இருந்து தள்ளிவிட்டு சென்றதாக கூறப்படுகிறது. இதில் படுகாயமடைந்த கர்ண மகாராஜா நாமக்கல் அரசு தலைமை மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். சூர்யா, சுந்தரவர, செந்தில் இவங்கெல்லாம் சேர்ந்து, அது இல்லாமல் அந்த 5 பேர் கூலிப்படை 5 பேரும் சேர்ந்து 10 பேரும் என்னை அடித்து சித்திரவதை பண்ணி நல்லா வாழை மட்டை கட்டை கத்திர இந்த இடத்துல என்னை குத்துனாங்க. எங்கள் வீட்டுக்காரருக்கு சரியான பாதுகாப்பு இல்லை, உயிருக்கு பாதுகாப்பு இல்லை, எங்கள் குடும்பத்துக்கே உயிருக்கு பாதுகாப்பு இல்லை. ஏன்னா வீட்டில் எனி டைம் துரத்திக்கிட்டே இருக்கிறாங்க. எங்களால் பையன் யாருமே வீட்டில் நிம்மதியாகவே இல்லைங்க. இந்த நிலையில்தான் காதலர்களுக்கு உதவிய செந்தில்குமாரை மீண்டும் அந்த கும்பல் வீட்டிற்குள் புகுந்து தாக்கியதாக கூறப்படுகிறது. இதனால் மனமுடைந்த செந்தில்குமார் வீட்டில் யாரும் இல்லாத போது தீக்குளித்து தற்கொலைக்கு முயன்றார். இதையடுத்து மருத்துவமனையில் சேர்க்கப்பட்ட அவர் அங்கே சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக உயிரிழந்தார். தற்போது 3 பேரையும் கடத்திச் சென்று தாக்கிய பெண்ணின் தந்தை ஜெயராமன் மற்றும் பெண்ணின் உறவினர்கள் பார்த்திபன், ராஜேஷ் உள்ளிட்டோரை கைது செய்துள்ள போலீசார் தலைமறைவாக உள்ள சிலரையும் தேடி வருகின்றனர். இதற்கிடையே காதலர்கள் இருவரும் திருமணம் செய்து கொண்டு நாமக்கல் காவல் நிலையத்தில் தஞ்சமடைந்துள்ளனர். அவர்களுக்கு திருமண வயது வந்துவிட்டதால் இந்த திருமணம் செல்லும் என்றும் காவல்துறை தரப்பில் அனுமதிக்கப்பட்டுள்ளது. என்றாலும் காதலுக்கு உதவிய நண்பர்களை பெண் வீட்டார் தாக்கியதும் அதில் ஒருவர் தற்கொலை செய்து கொண்டு உயிரிழந்ததும் அப்பகுதியில் சோகத்தையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளது. ஸ்ரீதர், நியூஸ் 7 தமிழ், நாமக்கல்.